நம்ம எல்லா பிள்ளைகளையும் 10 முடிச்ச உடனே படிச்சு வச்சதை நிப்பாட்டிடுவாங்க. ஆனா அம்மா அவர்கள் அந்த கொண்டு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா பிளஸ் 1க்கு போற பிள்ளைகளோட எண்ணிக்கை பயங்கரமா கூடிச்சிருக்கு. உடனே யோசிச்சாங்க அம்மா, பிளஸ் 2 முடிச்ச உடனே இவங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கு அனுப்ப வைக்கணும். அப்ப என்ன செய்ய? ஒண்ணு என்ன சொன்னாங்க, 10th முடிச்சு நீ வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணா பெண் பிள்ளைகளுக்கு 25,000 4 கிராம் தங்கமும், அப்போ 50,000 4 கிராம் தங்கமும் கொடுப்பேன் நாங்க. அதே பட்டமேற்படி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு 50,000 8 கிராம் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தாரேன்னு சொன்னாங்க. சொன்னோட என்ன பண்ணாங்க மக்கள்லாம், சரி நம்ம பிள்ளைக்கு கல்யாண காலத்துல எல்லாத்துக்கும் கிடைக்கும் சொல்லி எல்லா பிள்ளைகளையும் பட்ட படிப்பு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. சரி, அதுக்கு மேலே யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க வேற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி கல்லூரிக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது, அதாவது மெயினா பெண்களுக்கு தான். நீங்க பெண்கள் இருக்கிறனால பெண்கள் சம்பந்தப்பட்டதை சொல்றேன். அப்ப என்ன நினைக்கிறாங்க, மேல படிக்க வைக்கணும், லேப்டாப் கொடு. லேப்டாப் கொடுத்த உடனே உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல போய் லேப்டாப் வாங்கிட்டு போய் அப்படியே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு உலகத்துல இதெல்லாம் நடக்குது, இது இருக்கு, ஒரு பொருளோட ரேட் என்ன டக்குனு அம்மாங்க பாருங்க நெட் இருக்கு, இப்படிலாம் பார்த்த உடனே அந்த தாய்மார்களுக்கு ஒரு ஆசை, நம்ம பிள்ளைகளை இதோட நம்ம நிறுத்தக்கூடாது. உலக அளவுல எல்லாமே தெரியுது. இதற்கு காரணமா இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாரும் கல்லூரிக்கு அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளஸ் 2 முடிச்சு கல்லூரிக்கு போறவங்களோட சதவீதம் எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 25% தான் இருந்தது. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களை கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா 51% கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கூடுச்சதுன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டம் தான். இப்ப இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 2 முடிச்சு காலேஜுக்கு போற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன திட்டத்தை காவு வாங்கியிருக்காங்கன்னா, இந்த மக்களுக்கு 1 பவுன் தங்கமும் 50,000 பணம் கொடுத்தாங்கன்னா இதை வேண்டாம் நிறுத்திட்டு ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான். சரியா நீ கொடுக்குற, எப்படி கொடுக்குற, 3 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குற, 36,000 ரூபாய் கொடுக்குற. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க, 1 பவுன் தங்கம் கொடுத்தாங்க, 8 கிராம். இப்ப இருக்கிற நிலைமைக்கு பாருங்க, என்ன 8,000 ரூபாய் இன்னைக்கு இருக்கு. 1 கிராம் தங்கம் லேசா பார்த்தோம்னா 64,000 ரூபாய். அதே மாதிரி 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. 1 லட்சம் கிட்டத்தட்ட அப்ப இருந்த மதிப்புக்கே 1 லட்சம் ரூபாய் மதிப்பாக கொடுத்தத இந்த ஃப்ராட் பெயர் அந்த திட்டத்தின் பெயரையே மாத்தி புதுமை பெண் திட்டம் ஒரு பொய்யான ஒரு பெயரை கொடுத்துட்டு இன்னைக்கு வெறும் 36,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிக்காதான் அதுக்கு காரணம் இந்த ஸ்டாலின் அரசு தான். பேர் மட்டும் எங்க பார்த்தாலும் புதுமை பெண் திட்டம். ஆனா அதுக்கு கீழே உள்ள சாவடிக்கப்பட்ட திட்டம் தான் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய தாலிக்கு தங்க திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்களை ஓட்டுதான் இன்னைக்கு திமுக காரன் இன்னைக்கு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நீட்டு தேர்வு எல்லாரும்